Great thanks to Dr. Prakash and his team for inviting me to the summer training internship program in physics conducted by University of Madras and Academy of Sciences together. Maybe Science City is also there, I believe. So with that, I'm going to start my talk today. I'm going to talk on electron microscopy, which includes both scanning electron microscope, also the transmission electron microscopy. I will be talking introduction about the microscopy and also its application part. So whenever you have a question in the middle, you can stop and you can ask me. Okay, just to give me a ping somewhere I can hear, so I can stop here, or you can open your mic and just ask your doubts in between. You don't need to wait till the end of the talk. Okay. So I will be mostly talking in English. Sometimes I'll switch to Tamil also. Is that fine, all of you? Yes, sir. Yeah. எல்லாருக்கும் தமிழ் புரியுமா? Yes, sir. புரியுதானே? Okay, right. If anyone do not understand, let me know that. Okay. So I'll be completely sticking to English then. Yeah. So let me start that. So the first part of the talk, which is going to introduce you to the electron microscopy. In general, I'll start from the microscopy. Okay. Because microscopy na enna, microscopy நமக்கு எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் செஷனில் நான் பேச போகிறேன். ஃபர்ஸ்ட்டில் ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்னா ரொம்ப நார்மல் மைக்ரோஸ்கோப்பி, தட் வாஸ் ஒன் இன்வென்டட் இன் த வெரி பிகினிங். தென் வேறு டைப் ஆஃப் மைக்ரோஸ்கோப்பிஸ்லாம் இருக்குது, அதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசிக்கலாம். அதுக்கப்புறம் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பி பற்றி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன் அந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பி நமக்கு தேவைப்படுது அப்படின்னு அதை ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ஸ்லோவாக உள்ளே போகும். நானோ மெட்டீரியல்ஸ் பற்றி லைட்டாக பேசுவோம். தென் கம்ப்ளீட்லி எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பி. ஆஃப்டர் திஸ் கம்ப்ளீட்லி எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பி. அப் டு திஸ் இது ஒரு இன்ட்ரோடக்டரி பார்ட் மாதிரி இருக்கும். மைக்ரோஸ்கோப்பி பற்றி பேசிட்டு லைட்டில் நம்ம கடைசியாக ஒரு சின்ன கன்க்ளூஷன்ஸ். இந்த மைக்ரோஸ்கோப்ன்ற வேர்ட், இஃப் யூ லுக் அட் தட், ஐ ஆஸ்க் a question, what is microscopy? Microscopy is a word which is derived from Greek. If you look at that, you can split this word into mikra and scopia. Actually, mikra, it's like, it's all Greek words. We know that, right? நம்ம எல்லா Greek words நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த Greek வேர்டில் வந்து மிக்ரா அப்படின்னா ஸ்மால்னு அர்த்தம், ஸ்கோப்பியா அப்படின்னா டு லுக்னு அர்த்தம். ஸோ ஸ்மால் திங்ஸை நம்ம பார்க்க போகிறதுக்கு பேர் தான் மைக்ரோஸ்கோப்பி. Micros into small, scopiana to look. So we are going to look at the small things. Okay, that's what the definition of a microscopy. அதுக்கு அடுத்த கேள்வி என்னன்னா, ஏன் சின்ன சின்ன பொருளாக நம்ம பார்க்கணும், தேவையில்லாத நம்ம செய்யக்கூடாது இல்லையா அப்படின்னு பார்க்குறோம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே நம்மளோட கண்ணால் வந்து நேச்சரை பார்த்தோம் அப்படின்னா மரத்தை நம்ம பார்க்க முடியும், மரத்தினுடைய இலையை பார்க்க முடியும், அதனுடைய சீடை பார்க்க முடியும், இந்த லீவ்ஸில் சின்ன சின்ன நர்வ்ஸ்லாம் உள்ளே போகும், அதை கூட நம்ம பார்க்க முடியும். அதுக்கு உள்ளே தேர் ஆர் சம் மைக்ரோ ஸ்ட்ரக்சர்ஸ், டிஎன்ஏ அரேஞ்ச்மெண்ட், அந்த இதெல்லாம் இருக்குது, 5 டிஷ்யூஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் அரேஞ்ச் ஆகிருக்கும். அதெல்லாம் நம்ம பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஸோ பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் கோயிங் டுவர்ட்ஸ் சீயிங் ஸ்மால் திங்ஸ், ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸ். லெட்ஸ் சே பெரிய பொருளை நம்ம கண்ணாலே பார்த்துடலாம். நம்ம ஐ ஹேஸ் அ கேப்பபிலிட்டி to look at the bigger objects naturally. But see, மனுஷனோட ஆர்வம் தான், because of the curiosity to look or to do research at small level or molecular level or atomic level, one is forced to go and to look at the smaller things. Okay, இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய பால் மாதிரி இருக்குது. நாங்கள் ஆட்டம்னு சொல்லுவோம், இல்லை பார்ட்டிக்கல்னு சொல்லுவோம், வாட் எவர் இட் இஸ். இட்ஸ் அ குவைட் பிக் ஆக்சுவலி. லெட்ஸ் சே இது வந்து ஒரு 10 மீட்டர் சைஸ்னு வச்சுப்போம், 10 மீட்டர் சைஸ்டு ஆப்ஜெக்ட். இதை பார்க்குறதுக்கு நம்ம பெரிய இது தேவையில்லை, கண்ணாலே பார்த்துக்கலாம். இது ஒரு 1 மீட்டர்னு வச்சுப்போம். இது வந்து ஒரு மேபி ஒரு 10 சென்டிமீட்டர்னு வச்சுப்போம். இதை ஒரு கண்ணால் பார்த்துடலாம். லெட்ஸ் சே இது ஒரு மைக்ரான் வச்சுப்போம், ஒரு மைக்ரோமீட்டர்.
ஒரு மைக்ரோமீட்டரை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது ஆக்சுவலாக. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட ஹேர் இருக்கு இல்லையா, அது வந்து இட்ஸ் அப்ராக்சிமேட்லி 30 மைக்ரோமீட்டர். டிஷ்யூ பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா, நார்மல் டிஷ்யூ பேப்பரோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 30 to 40 மைக்ரோமீட்டர் இருக்கும். அந்த திக்னஸ் நம்ம ரொம்ப க்ளீனாக அதை பார்க்க முடியாது. பட் ஐ எம் சேயிங் 1 மைக்ரோமீட்டர், இது நம்ம கண்ணால் பார்க்க முடியாது ஆக்சுவலாக. இன்னும் கீழே போனீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இட் இஸ் லைக் 10 நானோமீட்டர் ஐ சே, ஆர் 1 நானோமீட்டர். when you go to see the objects of 10 nanometer size, உங்களோட கண்ணால் அதை பார்க்கவே முடியாது நம்மளால. But we are interested to see this kind of smaller things. Why we are interested? When you look at the atom, you know the Bohr exciton, right? No, Bohr's radius, atomic radius, right? ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்தீங்கன்னா அதனுடைய Bohr radius வந்து 0.53 angstrom unit. It's like half nanometer, right? 0.53 angstrom unit, half angstrom unit actually. ஸோ ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டமே வந்து இட்ஸ் அபவுட் ஆங்ஸ்ட்ராம் லெவலில் தான் இருக்குது. லெட்ஸ் சே 0.05 நானோமீட்டர், ஒரு லெஸ் தேன் நானோமீட்டரில் இருக்குது. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் டூயிங் ரிசர்ச் ஆர் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு லுக் அட் தி அட்டாமிக் லெவல்ஸ் ஆஃப் யுவர் மெட்டீரியல்ஸ் ஆர் எனி திங், ஈவன் பயாலஜிக்கல் பாடி, இஃப் யூ வாண்ட் டு லுக் அட் செல்ஸ் விச் இஸ் அபவுட் 30-40 மைக்ரோமீட்டர், தென் யூ நீட் டு go down to the level of few tens of nanometers. Then you can see those objects and you can understand the microstructure of the world. Correct? நம்ம உடம்ப பார்த்தோம், அப்புறம் சின்ன சின்ன போன்ஸ் எல்லாம் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தோம். இப்போ டிஷ்யூஸ், தென் டிஎன்ஏ இன்ஜினியரிங், ஜீனோமிக்ஸ், அதுன்னு எக்கச்சக்கமாக தே வென்ட் ஈவன் டு தி டிஎன்ஏல ஒரு சின்ன போர்ஷன் தே கட் அண்ட் தே ரீப்ளேஸ் இட், ரைட்? Genetical modification, they can do that. All this is because they are able to see those smaller objects. By nature, we're interested to look at into the smaller objects like atomic level, so we have to look at the smaller regions. That is where our microscopy picks up. அங்கே தான் நமக்கு மைக்ரோஸ்கோப்பி தேவைப்படுது ஆக்சுவலாக. இப்போ நம்ம வந்து ஐ எம் a material scientist, so you are also maybe interested in materials. The world is full of materials only, right? நம்ம என்னெல்லாம் பார்க்குறோமோ அது எல்லாமே மெட்டீரியல் தான் ஆக்சுவலி. ஸோ மெட்டீரியல் ஆஸ்பெக்டில் நம்ம அந்த ரீசனை நம்ம சொல்லலாம் ஆக்சுவலாக, ரைட்? நீங்கள் நானோ மெட்டீரியல்ஸ் ஆஸ்பெக்டில் ஐ வில் டாக் வை வி நீட் மைக்ரோஸ்கோபி. நானோ மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே அதனுடைய டைமென்ஷன் வந்து 1 to 100 நானோமீட்டர் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு டிஃபைன் அ மெட்டீரியல், நானோ மெட்டீரியல், இட்ஸ் டைமென்ஷன் இஸ் 1 to 100 நானோமீட்டர், அட்லீஸ்ட் இன் 1 dimension, right? Because there are 3-dimensional world. ஒரு டைமென்ஷன் 100 நானோமீட்டருக்குள்ளே இருந்தாலே நம்ம நானோ மெட்டீரியல் டிஃபைன் பண்ணுவோம். அதை பார்த்தீங்கன்னா there are different types of nano materials. This is called as a 0-dimensional nanomaterial, which looks like a spherical dots. Therefore, it is called as a quantum dot. And this is looking like a 1-dimensional rod or wire மாதிரி இருக்கும். So it's called as a quantum wire. And this is a graphene sheet actually. நம்ம பேப்பரில் இருக்கிற பேப்பர் மாதிரியே தான் இது. திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், லென்த் விட்த் ஜாஸ்தியாக இருக்கும். So these are called as a 2-dimensional materials. And the 3rd dimension is very thin. இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா, see, they obey some kind of effect which is called as quantum confinement actually. This is called as a quantum confinement. எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் படிப்பீங்க லேட்டரான ஸ்டேஜில் குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி, especially when you are going to study about nanoparticles or nanomaterials, you will study about that, quantum confinement, okay? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கன்ஃபைன்மெண்ட் எங்கே நடக்கும் அப்படின்னா, it's happening approximately 5 nanometer and less. Some people define 10 nanometer, but there is other way to define, but we don't worry about that. The 5 nanometer கீழே தான் இந்த குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட் எஃபெக்டே இருக்கும். ஸோ எல்லா பார்ட்டுகளையும் we have to make it this size, like 5 nanometer. அதை நம்ம எப்படி பார்க்கறது அப்படின்னு பார்த்தோன்னா, there are options and we have to look only for a microscopy. அதை பற்றி நமக்கு படிக்க ரைட். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பிக்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபி பிக்சர். இந்த பிக்சர் டிஎம்ன்ற மிஷினில் எடுத்தது. இது ஆக்சுவலாக இது வந்து ஒரு அலாய் சாம்பிள் ஆக்சுவலாக, மெட்டல் அலாய், நிக்கல் அலாய் ஆக்சுவலாக, நிக்கல் அலாய் சாம்பிள். இந்த சாம்பிளில் வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக் லைன் இப்படியே ரன் ஆகுது பாருங்கள். நீங்கள் வந்து கண்டிப்பாக எம்எஸ்சியில் எங்கேயாவது ஒரு சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸில் கிரெயின் பவுண்டரிஸ்னு படிச்சிருக்கீங்களா?
கிரைன்ஸ், Yes, sir. கிரைன் பவுண்டரிஸ் மெட்டீரியல் படிச்சிருக்கீங்க தானே? Yes, sir. சரி, நீங்கள் பாலிகிறிஸ்டலைன் மெட்டீரியல் எடுத்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு கிரைன். இந்த உள்ள சின்ன பேச்சஸ் விட்டுறலாம். இது கிரைன் நம்பர் 2, இது கிரைன் நம்பர் 3. இந்த 3 கிரைனை பிரிக்கிற இந்த பவுண்டரி பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுதான் கிரைன் பவுண்டரி. நம்ம இங்கேயும் பார்க்குறோம், இங்கேயும் பார்க்குறோம். திஸ் ஜங்ஷன் இஸ் தி ஜங்ஷன் விச் வேர் 3 கிரைன்ஸ் மீட், ஸோ இட்ஸ் கால்ட் அஸ் அ ட்ரிபிள் ஜங்ஷன். ஓகே. ஸோ கிரைன் பவுண்டரிலாம் ரொம்ப சாதாரணமாக பார்க்குறதா இருந்தோன்னா ரெகுலர் மைக்ரோஸ்கோப்போ இல்லை நம்மளோட கண்ணால் பார்க்க முடியாது. we need something special. That's where we are going to look for the option, that is electron microscope. Okay, அது உள்ள பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. These are all the enforcing factors to enrich the strength of the alloy. Metal, for example, நீங்கள் வந்து ஐரன்லாம் பார்த்துருப்பீங்க வீட்டில். நம்ம ஐரன் இல்லைன்னா ஸ்டீல்லாம் வீட்டில் ஸ்டீல் பாத்திரம்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே உள்ள பார்த்தீங்கன்னா இப்படி கிரைன்ஸ் இருக்கும், கிரைன் பவுண்டரிஸ் இருக்கும். அது உள்ள ஒரு சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ்லாம் எம்பர்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தி எம்பர்ட். தீஸ் ஆர் தோஸ் பார்ட்டிகல்ஸ் விச் ஆர் யூஸ் டு என்ரிச் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் தி அலாய். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக இது எப்படி மெஷர் பண்ணுறது லென்த்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்கேல் பார் இருக்குது. இந்த ஸ்கேல் பார் வந்து இட் இஸ் டிஃபைன் லைக் அ 500 நானோமீட்டர். இந்த ஸ்கேல் எடுத்து நீங்கள் எந்த இதை மெஷர் பண்ணாலும் எவ்வளோ லென்த் வருதோ அதான். இது 500 நானோமீட்டர் லென்த்து. அதை வச்சு நீங்கள் சின்னதாக மெஷர் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, மெஷர் பண்ணி அப்ராக்சிமேட்லி 30-40 நானோமீட்டர் இருக்கும் ஒவ்வொரு சின்ன ஃபீச்சரும். ஸோ இந்த 30-40 நானோமீட்டரில் நம்ம பார்க்குறதா இருந்தோன்னா ரெகுலர் மைக்ரோஸ்கோப் யூஸ் ஆகாது ஆக்சுவலி, ரைட்? ஸோ வி ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் லுக்கிங் அட் தி ஸ்மாலர் regions of interest like this, smaller features of the materials. So we are interested in doing microscopy. So microscopy சொன்னோம், நம்ம என்ன டைப் ஆஃப் மைக்ரோஸ்கோப்னு கேட்குறோம். கடைக்கு போகிறோம், காஃபி குடிக்கலாம்னு முடிவு பண்ணிடுறோம். அதுக்கே முடிவு டிசைட் பண்ணுவோம், காஃபியா டீயா ஜூஸா அது வந்து காஃபி இன்னொன்று ஸ்ட்ராங்காக லைட்டாக சுகரோட சுகர் இல்லாமலா நாட்டு சுகரை பல விதமாக டிசைட் பண்ணுவோம் இல்லையா. அது மாதிரி மைக்ரோஸ்கோப்பின்னு முடிவு பண்ணோம்னா இப்போ மைக்ரோஸ்கோப்பில் நிறைய டைப்ஸ் ஆஃப் மைக்ரோஸ்கோப்பிஸ் இருக்குது. சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்பி. ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்பி இருக்குது. அதை எப்படி ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்பி அப்படின்னு சொல்கிறோன்னா, எந்த ஒரு மைக்ரோஸ்கோப் எடுத்திங்கனாலும் ஒரு நம்ம சாம்பிள் தான் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்பெசிமனை தான் we are going to see that, right? ஒரு மெட்டீரியலை ஆர் ஸ்பெசிமன் ஆர் சாம்பிள் we are going to see that. இந்த மெட்டீரியலை எக்ஸைட் பண்ணுறதுக்கு ஒரு லைட் அடிப்போம். நீங்கள் நைட்டில் ஏதாவது பொருள் தரனா டார்ச் அடிப்பீங்க இல்லையா, அந்த டார்ச் அடிக்கிற மாதிரி ஒரு லைட் சோர்ஸ் வி நீட் ஆக்சுவலி, ஆர் ஒரு ரேடியேஷன் வி நீட். இந்த ரேடியேஷன் என்ன ரேடியேஷனோ அதை பொறுத்து தான் அந்த மைக்ரோஸ்கோப்பிக்கு நேம் கொடுக்குறோம் ஆக்சுவலாக. இந்த ரேடியேஷன் வந்து ஆப்டிக்கல் லைட்டாக இருந்துச்சுன்னா, ஆப்டிக்கல் லைட்னா நார்மலாக 400 நானோமீட்டர் டு 700 நானோமீட்டர் சைஸ், ஐ மீன் வேவ் லென்த் லைட். ஓகே, இந்த ரீஜனில் இருக்க லைட்டு கூட ஆப்டிக்கல் லைட். இந்த லைட்டை நாம் யூஸ் பண்ணி இஃப் யூ illuminate தி சாம்பிள் அண்ட் ஆஃப்டர் ஸ்கேட்டரிங் தி லைட் வில் பி கலெக்டட் பை டிடெக்டர், ரைட்? ஸோ இது என்ன கைண்ட் ஆஃப் ரேடியேஷன் யூஸ் பண்ணுறோமோ அந்த மைக்ரோஸ்கோப் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் இட் இஸ் அ லேசர் பீம். when you laser beam is like a red, which is like about 700 or 600 plus nanometer wavelength. So this optical microscopy uses this light of wavelength 400 to 700 nanometer. Okay, in the microscope optical microscope in the radiation exciting radiation பேர் சொல்லுவோம், இல்லைன்னா illuminating radiation. இதுக்கு பதில் நம்ம எலக்ட்ரானை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மைக்ரோஸ்கோபி இஸ் கால்ட் அஸ் an electron microscopy. கரெக்ட்? இப்போ ரெண்டுக்கு நடுவில் கேள்வி வருது, ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணனா ஏன் நம்ம வந்து எலக்ட்ரானை யூஸ் பண்ணோம் அப்படின்னு ஒரு கேள்வி வர அடுத்தது. that we will try to solve it. இது வந்து ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப் இமேஜஸ் ஆக்சுவலாக ஜஸ்ட் டு ஹேவ் சம் இன்ட்ரடக்ஷன். இது வந்து ப்ராப்பர் ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப். அதனுடைய அப்ஜெக்டிவ் லென்சஸ் இயர். இங்கே தான் நம்ம சாம்பிள் வச்சு இந்த இடத்துல இருந்து இது இமேஜ் எடுக்கும். அதனுடைய இமேஜ் இட் லுக்ஸ் லைக் திஸ். ஓகே, இமேஜ் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஃபீச்சராக இருக்கும். இமேஜ் லுக்ஸ் லைக் திஸ். இன்னும் சில மைக்ரோஸ்கோப்பிஸ் இருக்கு, ஃப்ளோரசன்ஸ் மைக்ரோஸ்கோப்னு பேர். இந்த டயக்ராம் ஐம் நாட் கோயிங் டு எக்ஸ்பிளைன் தட். See, there are some chemicals or elements or materials which emits fluorescence actually. Fluorescence na neenga enna padicheenga, fluorescence is a kind of emission of light when it is excited by certain wavelength. Okay, inga pathina every material has a, not every, many material has the ability to emit fluorescence signal, fluorescence light. When you use this light to make an image, that microscope is called as fluorescence microscopy.
Okay, this is a type of quantum dots we have made in our own lab. This is copper, indium, zinc, sulfide, core shell quantum dots we have made. அதோட எமிஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இந்த மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணி we have applied it to image the biological cells. See, this is a green light emitting quantum dots. This is the orange light emitting quantum dot. This is a red light emitting quantum dot. இந்த மூணு quantum dotsம் வேற கலர் எமிட் பண்ணுது. அது எமிட் பண்ணுற கலரை வச்சு we used to image the biological cells, which is one is called as a human embryonic cell, which one is a HeLa kidney cells actually. Okay, so we use them to image in the type of fluorescent signal based imaging per fluorescence microscopy. Application can be varied, and other microscopes are there. I'm not going to talk about the principle here, but generally they are called as surface probe microscopy. One is scanning tunneling microscope is there, atomic force microscopies are there, some images are here. Okay, so yeah, see, now I'm going to flag for the electron microscope. Electron microscope தான் நம்ம சூஸ் பண்ண போறோம். நிறைய மைக்ரோஸ்கோப் இருந்தாலும் ஏன்னு சூஸ் பண்ண போறோம். இப்போ இங்க பார்க்கலாம். ஆப்டிக்கல் அண்ட் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை கம்பேர் பண்ணியிருக்கிறோம். இது எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு டிஃப்ராக்ஷன் லிமிட்னு ஒரு ஃபினாமினா இருக்கு. ஆக்சுவலி டிஃப்ராக்ஷன் லிமிட் அப்படின்னா, யூ டேக் அன் ஆப்ஜெக்ட் லைக் திஸ். இந்த மாதிரி ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறீங்க. இங்க இருந்து லைட் ரேடியேஷன் வருது. I want to use this light radiation to image this particle. Okay, இதை இமேஜ் பண்றதா இருந்தனா, இந்த ரேடியேஷனை யூஸ் பண்ணோம்னா, இந்த ரேடியேஷனை இந்த பார்ட்டிகிள் வந்து கண்டிப்பா ஸ்கேட்டர் பண்ணணும் ஆர் டிஃப்ராக்ட் பண்ணணும். டிஃப்ராக்ஷன் நடந்தால் தான் லைட் ஸ்கேட்டரிங் நடக்கும், தென் இமேஜ் எடுக்க முடியும். நீங்க உங்களோட கேமரா, ஃபோன், மொபைல் கேமரா இருக்கு இல்லையா, மொபைல் கேமராவை எடுத்து நீங்கள் ஒரு பெரிய டெம்பிளோட டவர் எடுக்கிறதா ஈஸியாக எடுத்துடலாம். உங்களோட ஃப்ரெண்ட் ஆஃப் பிக்சர் எடுக்கிறதா எடுத்துடலாம். ட்ரீஸ் எடுத்துடலாம். ஒரு சின்ன ஃப்ளவர் இருக்கு கீழே, அதனுடைய போலன்ஸ் எடுக்கிறதா எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. போலன்ஸோட சைஸ் வெரி ஸ்மால். நீங்கள் அதே லைட் தான் யூஸ் பண்ணுறீங்க. நம்ம வந்து கேமராவை யூஸ் பண்ணுற லைட் வந்து ஆப்டிக்கல் லைட். அதனுடைய வேவ் லென்த் வந்து 400 to 700 தான் இருக்கும். அதனால இந்த 400 to 700 இட்ஸ் பிகர் than the pollen grain, will not get scattered. Okay, so எந்த ஒரு சோர்ஸையும், லைட் சோர்ஸையும் நம்ம ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டை இமேஜ் பண்ணணும் அப்படின்னா கண்டிஷன் என்னன்னா, அந்த வேவ் லென்த் ஆஃப் தி லைட் வந்து should be smaller than the size of the object. I call it as D. Dன்றது size of the object. Let me say capital D. Okay, capital D. இதை விட சின்னதாக இருக்கணும், இல்லைன்னா சேம் சைஸாக இருக்கணும். அப்போதான் it will get coupled with this and scattered. ஆப்ஜெக்டை விட இந்த வேவ் லென்த் பெருசாக இருந்துச்சுன்னா இது கண்டுக்காமல் வேவ் போயிட்டே இருக்கும், எதுவுமே நடக்காது, ஸ்கேட்டரிங் நடக்காது. ஸோ இமேஜிங்க்கு யூஸ் பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஸோ வேவ் லென்த் ஆஃப் தி ரேடியேஷன் தட் யூ ஆர் யூஸிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு இமேஜ் தி ஆப்ஜெக்ட். இப்போ நாம் வந்து நீங்கள் ரெகுலர் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் ட்ரீஸையோ இல்லை பில்டிங்ஸையோ ஃபோட்டோ எடுக்கிறாந்தா ஆப்டிக்கல் லைட் இஸ் ஃபைன். ஓகே, இல்லைன்னா எந்த ஆப்ஜெக்டும் 400 to 700 நானோமீட்டர் சைஸில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் இமேஜ் பண்ணுறா இருந்தனா யூ கேன் யூஸ் ஆப்டிக்கல் லைட். வெரி கிளியர், கரெக்ட்? நான் வந்து இது இல்லாமல், ஏன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து 400 நானோமீட்டரோ இல்லை அதுக்கு மேலே பெருசாக இருந்துச்சுன்னா இந்த லைட் இதுலேருந்து பட்டு ஸ்கேட்டர் ஆகும். யூ கேன் யூஸ் இட் ஃபார் இமேஜிங். ஆனால் நான் யூஸ் பண்ண போகிறது ஒரு ஆட்டமை பார்க்கணும்னு ட்ரை பண்ணுறேன். இட் இஸ் அபவுட் லைக் லெட் மீ சே 1 நானோமீட்டர். இந்த 1 நானோமீட்டர் சைஸ் ஆட்டமோ இல்லைனா ஒரு சின்ன பார்ட்டிகிளையோ ஐ வாண்ட் டு இமேஜ், ஐ வாண்ட் டு டேக் அ பிக்சர். ஆர்டினரி கேமராவோ ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்போ ஜஸ்ட் ஃபெயில்ஸ். ஸோ ஏன் அப்படின்னா, இதை நான் இமேஜ் பண்ணணும்னா எனக்கு ஒரு ரேடியேஷன் தேவை. அந்த ரேடியேஷனோட வேவ் லென்த் வந்து இதனுடைய டயமீட்டருக்கு அப்ராக்சிமேட்டாக ஈக்குவலாக இருக்கணும், இல்லை ஸ்மாலராக இருக்கணும். அப்படி டயமீட்டர் ஆப்டிக்கல் லைட் கிடையவே கிடையாது. ஏன்னா 400 நானோமீட்டர் தான் அதோட மினிமமே. ஐ கேனாட் யூஸ் இட். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஐம் கோயிங் டு லுக் ஃபார் தி ரேடியேஷன் ஹூஸ் வேவ் லென்த் இஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் 1 நானோமீட்டர். அப்படி பார்க்கும்போது 1 நானோமீட்டர் வேவ் லென்த் உள்ள ரேடியேஷன் எனக்கு தேவை. அப்படி பார்க்கும்போது மற்ற எந்த ரேடியேஷன்ஸ் விச் இஸ் நாட் தேர் இன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். ஸோ அதனால் கம்ஃபர்டபுளாக நான் என்ன ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னா,
எலக்ட்ரானை எடுத்துக்க போகிறோம். எலக்ட்ரானை ஏன் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, எலக்ட்ரானோட வேவ் லென்த்தை வந்து நம்ம டியூன் பண்ண முடியும். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரான் ஹேஸ் அ டூயல். ஓகே, தட் ஐ டெல் யூ தட். ஓகே, ஸோ இந்த வேவ் லென்த்தை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு ஆப்டிக்கல் லைட்டில் முடியாது. ஸோ வி ஆர் cancelling it, or we are just forgiving it, and we are going to choose this electron. I'll tell you why. Okay, பார்த்தீங்கன்னா you can look at these electrons. முதல்ல எலக்ட்ரான்ஸ் வந்து பார்ட்டிகிள்ஸ், ரைட்டா? லைட் வந்து வேவ்ஸ், அதான் நமக்கு தெரியும். எலக்ட்ரான்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா they are like particles. But really, are they only just particle? No. After de Broglie, you know that, right? Now all those stories in quantum mechanics, you know that this wave particle duality is the characteristic of an electron, which means that electrons can be treated like waves. நமக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளிக் ஆயிடுச்சு. லைட் வேவுக்கு பதிலாக எலக்ட்ரான் வேவை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் இந்த எலக்ட்ரான் வேவோட வேவ் லென்த் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஃபியூ நானோமீட்டர் சைஸுக்கு கொண்டு வர முடியுமான்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா டி ப்ராக்லி ஈக்குவேஷன் இருக்குது. அது வந்து எலக்ட்ரான் வேவுக்கு உள்ள ஈக்குவேஷன். இதனுடைய லாம்டா இஸ் டிஃபைன்டு பை h by p. p இஸ் மொமெண்டம். மொமெண்டம்ன்றது ஒரு கினெட்டிக் எனர்ஜி கொடுத்து நம்ம அதை ஆக்சிலரேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், கினெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ½ இங்கே இருக்குது. இந்த ½ இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணோம் அப்படின்னா இந்த வேவ் லென்த் ஆஃப் தி எலக்ட்ரான் வந்து h divided by 2m0 e into vன்னு இருக்கு. இதில் எல்லாமே கான்ஸ்டன்ட். h பிளாங்க் கான்ஸ்டன்ட், யூ நோ தட். m0 ரெஸ்ட் மாஸ், e இஸ் a சார்ஜ். v வந்து என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் that you apply to accelerate an electron. That is an advantage of the electron. Electron is a negatively charged particle, correct? அதனால எலக்ட்ரான் இப்படி ஒரு 2 எலக்ட்ரோடுக்கு நடுவில் போட்டுட்டு நீங்கள் ஒரு வோல்டேஜ் அப்ளை பண்ணலாம். இங்கே யூ கேன் அப்ளை அ பொட்டன்ஷியல். இந்த என்ன பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த எலக்ட்ரான் ஆக்சலரேட் ஆகும். இட் கோஸ் ஃப்ரம் தி நெகட்டிவ் சைட் டு தி பாசிட்டிவ் சைட். இந்த அப்ளை பண்ணுற வோல்டேஜுக்கு பேர் யூ கேன் சே கால்ட் இஸ் அன் அப்ளைடு வோல்டேஜ் ஆர் ஆக்சலரேட்டிங் வோல்டேஜ். ஏன்னா இந்த எலக்ட்ரானை ஆக்சலரேட் பண்ணுறது ஆக்சலரேட்டிங் வோல்டேஜ். இந்த வோல்டேஜ் வந்து நாம அப்ளை பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேவ் லென்த் ஆஃப் தி எலக்ட்ரான் பீமை வந்து டிசைட் பண்ணுறது இந்த ஃபேக்டர்ஸ் தான். மிச்ச எல்லா ஃபேக்டர்ஸும் கான்ஸ்டன்ட், இந்த வி தவிர. வின்றது அப்ளை பண்ணுற வோல்டேஜ். நாம் அப்ளை பண்ணுறது it is inversely proportional to it. To the lambda is inversely proportional to the applied potential. ஸோ நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து சின்ன வேவ் லென்த் வேணும்னு நினைக்கிறேன், ஸ்மால். ஸோ நான் வோல்டேஜ் என்ன பண்ணோம், 1/v. ஸோ வோல்டேஜை வந்து ஹை ஆக்கணும் ஆக்சுவலி, ரைட்டா? ஸோ இந்த வோல்டேஜை ஹை ஆக்கணும்னா எவ்வளோ ஹை ஆக்கும்னு பாருங்க. நார்மலாக 30 kV, ஓகே, டு 300 kV. நார்மலாக 1 million volt கூட போகலாம். கிலோவோல்ட், கிலோன்ற 1000 volt இல்லையா? ஸோ 300,000 voltனா 3 lakh volt. 3 lakh volt அப்ளை பண்ணி மைக்ரோஸ்கோப்பில் ஆக்சலரேட் பண்ணும். ஆக்சலரேட் பண்ணிங்கன்னா இந்த வேவ் லென்த் comes to about 1 nanometer, a little less actually, about 1 nanometer, which means by tuning the applied voltage, we are able to get the electron waves with a wavelength of 1 nanometer, so that these waves can be used to image the objects of size 1 nanometer. So there is the diffraction limit is met. These waves can meet this and scatter light. You are able to image this particle if you use an electron wave of wavelength about 1 nanometer. That's a great point why you use electrons in the microscopy. Okay, and this is another expression, but with relativistic correction, this is enough. Okay, so the point is we are able to tune the wavelength of an electron wave in the microscope so that we can get the required wavelength that can be used to image the smaller objects of few nanometers. That's why we choose electrons. You should know that we justified now why we go for electron microscopy. Correct? Right. The electron microscopy advantage now, it's a properties. இப்போ நம்ம வந்து எலக்ட்ரான்ஸ் யூஸ் பண்ண போகிற முடிவு பண்ணிட்டோம். என்ன ஒரு அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் அதில் ஒன்று இருக்குது. எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பியை நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோன்றது. நீங்கள் கேமரா வாங்க போனீங்கன்னா இப்போ மொபைல் ஃபோனில் எல்லா கேமராவும் இருக்குது. கேமரா பிஸ்னஸ் இஸ் கான் ஆக்சுவல் ஆல்ரெடி.
எல்லா மொபைல்லையும் கேமரா இருக்குது. நீங்கள் கேமராவில் குவாலிட்டியாக வேணும்னா எப்படி சொல்லி கேட்பீங்க? யாராவது ஒரு ஆன்சர் பண்ண பார்க்கலாம். ரெசல்யூஷன் எவ்வளோன்னு சொல்லி தான் சார் கேட்போம். ரெசல்யூஷன் எவ்வளோன்னு கேட்பீங்க. அதை எப்படி அவங்க சொல்லுவாங்க, ரிப்ளை பண்ணுவாங்க? எம்பியில் சொல்லுவாங்க சார், இவ்வளோ எம்பி இருக்குன்னு சொல்லுவாங்க. எம்பின்னு என்னது? மெகா பிக்சல் நினைக்கிறேன். மெகா பிக்சல், ரைட். பிக்சலில் சொல்லுவாங்க இல்லையா? ரெசல்யூஷன் வேணும்னு சொல்லுவாங்க, ஹை ரெசல்யூஷன், கரெக்டாக? ஸோ அந்த ரெசல்யூஷன் நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில். ஏன் எலக்ட்ரான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரெசல்யூஷன் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த முகத்துக்கு பவுடர் போடுறதுக்கு டால்கம் பவுடர் இல்லை ஃபேஸ் பவுடர் இருக்கு இல்லையா, அந்த பவுடரை கொட்டினீங்கன்னா உங்களால் தனித்தனி பார்ட்டிகளை பிரித்து பார்க்க முடியுமா? பவுடர் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஸ்மால் பார்ட்டிகல்ஸ், ரைட்? வீடு கட்டும்போது பெரிய பெரிய கருங்கல்லாம் இருக்கும், பார்த்துறீங்களா? பிளாக் ஸ்டோன்ஸ், ஸ்மால் வான்ஸ், ஜெல்லின்னு சொல்லுவோம்ல, அதை உங்களால் தனித்தனியாக பார்க்க முடியுமா? எஸ் ஆர் நோ? ஹலோ? எஸ் சார். எஸ், யூ கேன் see that, right? ஒரு கல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கல்லாக இருந்துச்சுன்னா you are able to see them separately. ஒரு பவுடர், நிறைய ஒரு பவுடர் அப்படி குவிச்சு வச்சுன்னா you cannot see the powder particle like the smaller particle. You cannot see that. ஏன் அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்க. இது ஒரு பார்ட்டிக்கிள், இது ஒரு பார்ட்டிக்கிள். இந்த ரெண்டு பார்ட்டிக்கிளையும் தனித்தனியாக பார்ட்டிக்கிள் தான். இது ஒரு பார்ட்டிக்கிள் 1, இது ஒரு பார்ட்டிக்கிள் 2 அப்படின்னு நாம் சொல்லணும்னா these particles must be separated by a minimum distance. Okay, which means that this minimum distance is the distance which resolve தனித்தனியா பிரிச்சு காட்டுற capacity to show the particles separately. So this minimum distance is able to show these particles as individual separate particles. Okay, so there must always be a minimum distance, and the distance க்கு பேர் தான் resolution. Resolution there is a resolution வெறும் distance தான். அந்த distanceல தான் two smallest object can be separated into an individual objects. அந்த distanceக்கு பேர் தான் resolution. Resolution, okay? Camera stories நமக்கு இப்போ தேவையில்லை. If you have questions, we'll ask about that. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்க்கணும். நமக்கு ரெசல்யூஷன் ஹையாக இருக்கணும். ஹை இன் த சென்ஸ் நம்பரில் ஹையாக இருக்கக்கூடாது, நம்பரில் லோவாக இருக்கணும். லோவாக இருந்தால் தான் ஈவன் ஸ்மாலர் செப்பரேஷன் கேன் பி சீன் அஸ் அ செப்பரேட் ஒன். ஓகே, தட்ஸ் வாட் தி பெஸ்ட் ரெசல்யூஷன் வி சே தட். ஓகே, மெகா பிக்சல்ஸ் ஜாஸ்தி இருக்கும், ரெசல்யூஷன் நம்பர் கம்மியாக இருக்கும், பட் பெஸ்ட் ரெசல்யூஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ ரெசல்யூஷன் இஸ் த லீஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 points that can be differentiated as individual points. Okay, see, now we will see in the point ஒரு minimum distance இல்லாமல் பக்கத்தில் வச்சுன்னு இங்கே ஒரு பாயிண்ட்டு, இந்த மினிமம் டிஸ்டன்ஸ் இல்லாமல் இன்னும் பக்கத்தில் நான் வைக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நல்ல குவாண்டம் மெக்கானிக்ஸ் நம்ம அப்புறம் படிச்சிருந்தோன்னா, ஒரு வேவ் ஃபங்க்ஷன் ஒரு ஏ, இன்னொரு பார்ட்டிகுலர் வேவ் ஃபங்க்ஷன் இன்னொரு பி இருந்துச்சுன்னா, இந்த ரெண்டு ஆட்டம்ஸும் தனித்தனியாக இருந்தால் பிரச்சனை இல்லை. If they are close enough, it will develop some overlap integral which is called as del A, psi A, psi B. You can integral over it or whatever it is. That will be overlapping region. In the wave function, இப்படியே இருக்கும், இங்கே ஒரு wave function இப்படியே இருக்கும். இந்த overlapping region இந்த பார்ட்டிகல் எப்படி நம்மளை பார்க்க வைக்கும் அப்படின்னா, ஒரு டம்பல் மாதிரி காட்டும். They are separate particles. If they are not maintaining a minimum distance between them, we will see them like a dumbbell. இப்போ ஒரு minimum distance கொடுத்தனா you are able to see them separate. There is no overlap wave function. Okay, so அந்த minimum distance பேர் தான் resolution. Resolution number should be as small as possible. அதுக்கு நம்ம இங்கே டெஃபினிஷன் போயிடலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதான் ரெசல்யூஷன். ஆக்சுவலி இந்த ரெசல்யூஷன் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, this is constant, lambdaன்றது வேவ் லென்த், mu b sin theta, sin beta அப்படின்றது it's called as a numerical aperture. Now mu is a refractive index, this semi collection angle we say that. இந்த ரெண்டையும் சேர்த்து நியூமரிக்கல் அபர்ச்சர்னு பேர். நீங்கள் ஒரு கிளாஸோ இல்லை ஒரு லென்ஸோ எடுத்துட்டீங்க அப்படின்னா இது கான்ஸ்டன்ட். இந்த லென்ஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன்னா இட்ஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ ஒன்லி வேரியபிள் திங் ஹியர் இஸ் தி லாம்டா. இந்த லாம்டா நமக்கு சின்னதாக இருந்தால் தான் ரெசல்யூஷன் சின்னதாக இருக்கும், பெட்டராக இருக்கும். அதனால
நம்ம லைட் ஆப்டிக்கல் லைட் யூஸ் பண்ணால் 400 நானோமீட்டர் இருக்கும். ரெசல்யூஷன் நம்பர் இஸ் டூ பிக். அதே இது நம்ம எலக்ட்ரான் வேவ் லென்த் 1 நானோமீட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா திஸ் நம்பர் இஸ் ஸ்மால் லைக் 0.8 ஆங்ஸ்ட்ரோம் யூனிட். ஸோ பெட்டர் ரெசல்யூஷனுக்காக நம்ம எலக்ட்ரான் பீம் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. we can skip that. Okay. இன்னும் சில justifications are there. I will just skip them. Okay. So this is not required. Okay. Now we have decided to use electrons. இப்போ electrons வந்து see the first thing is that electron is a wave and we are able to generate a few nanometers of its wave. So we can use electron beam in our microscopy. Okay, that's very clear. இப்போ நம்ம electron beam எப்படி யூஸ் பண்ண போறோம்னு பார்க்குறோம். when the electron beam comes from the top, இது ஒரு சின்ன ஸ்கீம், ஒரு பிக்சர் போட்டிருக்கேன். இந்த ப்ளூ கலர் இருக்கிறத நம்மளோட சாம்பிள் யூ வாண்ட் டு டெஸ்ட். நீங்கள் வந்து உங்களுடைய மெட்டீரியல் என்னவோ அதை டெஸ்ட் பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதை இமேஜ் பண்ண போறீங்க. அந்த இமேஜ்டு ஸ்பெசிமன் பேர் தான் இந்த இருக்குது. ஆக்சுவலாக ப்ளூ கலரில் இருக்குது. electron is coming from the top. Okay. See, this is called as incident high kV electron. High kV என்றது நார்மலாக அட்லீஸ்ட் 10 kVயாக இருக்கும். kV எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 10 kilo electron volt. That's an energy. This is an voltage with which acceleration is taking place. Okay. So ஒரு எலக்ட்ரான் பீம் அப்படியே மேலேருந்து வந்து இந்த சாம்பிளை ஹிட் பண்ணிச்சுன்னா இது வந்து சர்ஃபேஸ் ஆஃப் தி சாம்பிள், இது நெக்ஸ்ட் சைட் ஆஃப் தி சாம்பிள். ஸோ ரெண்டு ஃபினாமினா நடக்கும். சில ஃபினாமினா இஸ் டேக் பிளேஸ் இன் தி சர்ஃபேஸ். என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா ஓஜி எலக்ட்ரான்ஸ்ன்ற ஒரு எலக்ட்ரான்ஸ் வெளியில் வரும், எமிட் ஆகும். பேக் ஸ்கேட்டர்ட் electrons will come out. Some electrons which are called as secondary electrons will come out. In addition to that, X-rays will come out. This is characteristic X-ray, and visible light will also come out because of this electron hole pair combination. That phenomenon is called as cathodoluminescence. We don't explore every event there. So in the நிறைய event வந்து is happening on the surface of the sample when electron beam hits the sample. Okay. இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி சாப்பிடலாம்னு முடிவு பண்ண அப்புறம் கடைக்கு போயிடுறோம். பிரியாணியை பார்த்தோன்னா கரெக்டாக சிக்கன் பீஸையும் பட்டன் பீஸ் எடுத்து சாப்பிடுவோங்களா, வெஜிடபிள் பிரியாணி வெஜிடபிள் பீஸ் எடுத்து சாப்பிடுவோம், வாட் எவர் இட் இஸ். ஓகே. ஸோ அது மாதிரி இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் மெனி திங்ஸ். ரைஸ் இருக்கும், வெஜிடபிள் இருக்கும், மட்டன் இருக்கும், சிக்கன் இருக்கும். வில் சூஸ் வாட் வி லைக் இட், ரைட்? ஸோ எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் சிக்னல் தான். எல்லா ஃபினாமினாவும் ஒரு கைண்ட் ஆஃப் சிக்னல். இதில் என்ன சிக்னல் வேணுமோ அதை நாம் யூஸ் பண்ணி இந்த சர்ஃபஸை இமேஜ் பண்ணிக்கலாம். Incident electron beam is falling on the sample, produces so many signals, and you can use this signal, secondary electrons, or you can use this backscattered electron. Then the microscopy is called as backscattered electron microscopy. Here secondary electron microscopy. Here if you use OJ electrons, it's called as OJ electron microscopy. See, நார்மலாக நம்ம சர்ஃபஸில் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபி பண்ணும்போது இந்த பீம் வந்து ஸ்டாட்டிக்காக இருக்காது. இட் ஸ்கேன்ஸ் தி சர்ஃபஸ். ஸோ ஜெனரலாகவே சர்ஃபஸை இமேஜ் பண்ணுற மைக்ரோஸ்கோப்பிக்கு பேர் வந்து ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபி. ஓகே. விச் யூசஸ் ஒன் ஆஃப் தீஸ் சிக்னல்ஸ், நாட் எக்ஸ்ரே ஆர் விசிபிள் லைட், எலக்ட்ரான்ஸ். ஓகே. இந்த எலக்ட்ரான்ஸ் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணும். மோஸ்ட்லி we will use the secondary electrons which is coming from the very top surface of the sample. இன்னும் கொஞ்சம் டீப்பரா போனோம்னா பேக் ஸ்கேட்டர்ட் எலக்ட்ரான் போகும், ரைட்டா? இந்த ரெண்டு எலக்ட்ரான்ஸை யூஸ் பண்ணி சர்ஃபஸை நாம இமேஜ் பண்ணோம்னா அது பேரு ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபி. இன்னொரு கேஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரான் வந்து கேன் டிரான்ஸ்மிட் த்ரூ தி சாம்பிள். இங்க மேலே மட்டும் ஸ்கேட்டர் ஆகாம it will transmit through that. Transmit ஆகி நேர இங்கே போகுது. இட்ஸ் அன்ஸ்கேட்டர்ட் பீம் ஆர் டைரக்ட் பீம். சிலது வந்து இலாஸ்டிக்காக ஸ்கேட்டர் ஆகும், சிலது இன்எலாஸ்டிக்காக ஸ்கேட்டர் ஆகும். இந்த எலக்ட்ரானை we can use to image. That microscopy of using the transmitted electron beam is called as transmission electron microscopy. உங்களுக்கு நேம் புரிஞ்சிருக்கணும் நினைக்கிறேன், அப்படி தானே? 8 கால் பூச்சிக்கு 8 கால் இருக்கிறனால நம்ம 8 கால் பூச்சின்னு சொல்கிற மாதிரி டிரான்ஸ்மிட்டட் எலக்ட்ரான் பீமை யூஸ் பண்ணுறதுனால இட்ஸ் அ டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். பிகாஸ் எலக்ட்ரான் இஸ் டிரான்ஸ்மிட்டிங் த்ரூ தி ஸ்பெசிமன். இங்கே சர்ஃபஸில் நடக்குது, பீம் வச்சு ஸ்கேன் பண்ணுறோம்.
So it's called as a scanning electron microscopy. Okay. So I hope that it is clear. These are the events are taking place. Okay. இந்த ஃபேக்ட்லாம் அங்கே எழுதியிருக்கு, நீங்கள் பார்த்துங்க ஆக்சுவலாக. ஸோ we use high energetic beam which interacts with the material here. Information regarding topography. Topography is surface information. Chemical analysis. Chemical analysis na, for example, நம்ம காதில் உள்ள கம்மல் எடுத்து பார்த்தோன்னா அதில் கோல்டு இருக்கா, காப்பர் இருக்கா, சில்வர் இருக்கான்னு கண்டுபிடிச்சிக்கலாம். கெமிக்கல் எலமெண்ட்ஸ். கிறிஸ்டலோகிராஃபிக் அனாலிசிஸ் which is more scientific. என்ன கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் இருக்குது, என்ன ஓரியன்டேஷனில் இருக்குன்னு எல்லாம் we can study that. And information in real space and reciprocal space, we can do that. Real space is the image, reciprocal space is the electron diffraction pattern, which is more technical. If you have questions, we'll discuss that. Okay. So both space, we can get information. In addition, atomic resolution imaging can be obtained. Atomic resolution, you are able to resolve atoms. Every individual atoms can be seen. Correct? Right. இப்போ இதை சின்னதாக சம்மரைஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் which is called as a scanning electron microscope. எலக்ட்ரான் பீம் வருது, உங்கள் ஸ்பெசிமன் கிரீன் கலரில் இருக்குது, பட்டு அப்படியே சர்ஃபேஸில் ஸ்கேட்டர் ஆகுது, which looks like electron comes in reflection, which is looking like a reflection mode. டிடெக்டர் வந்து இந்த டிடெக்டர் இதை கேட்ச் பண்ணி இமேஜை ஜென்ரேட் பண்ணுது. டிரான்ஸ்மிஷன் மோட் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரான் வருது, சாம்பிள் உள்ளே போயிட்டு டிரான்ஸ்மிட் ஆகி இங்கே டிடெக்டர் வச்சுருக்கோம். So that is called as a transmission mode, kind of, right? இப்படி நம்ம ஒர்க் பண்ணுது. Basic electron microscopies we normally use. One is in this SEM, another is the TEM or TEM. Some TEM people say that. Okay, this is how it works. இப்போ நம்ம சிம்பிளா என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் நம்ம ஓகே எலக்ட்ரான்ஸ் ஏன் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துட்டோம். Then we know that why, I mean, like, you know, what is the phenomena happening when electron interacts with the light. இப்போ சின்னதாக கொஞ்சம் ஒரு மைக்ரோஸ்கோப் பற்றி பார்க்குறோம். எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் பார்த்தீங்கன்னா 3 things are very primary. Okay, the first thing is that electron has to be generated. You need to generate an electron, correct? You have to produce electrons. அது எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, எலக்ட்ரான் கன்ஸ் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க தெர்மியானிக் கன்ஸ், அதுலாம் எலக்ட்ரான் கன்ஸ் which produce electrons. அது நார்மலாக டங்ஸ்டன் மெட்டல் யூஸ் பண்ணுறது ஃபிலமெண்ட்டை, இல்லைனா லேந்தனம் ஹெக்ஸபோரேட்னு ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம், இல்லை சீரியம் ஹெக்ஸபோரேட், இல்லை ஃபீல்ட் எமிஷன் கன். தீஸ் ஆர் ஆல் தி எலக்ட்ரான் ஜெனரேட்டர்ஸ். எலக்ட்ரானை ப்ரொடியூஸ் பண்ணுற டூல்ஸ், லைக் சே தட். ஓகே, ஒன்ஸ் எலக்ட்ரான் ஜென்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா எலக்ட்ரானை ஹேண்டில் பண்ணணும். மைக்ரோஸ்கோப்பில் எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்? நீங்கள் லைட்டுனா ரெகுலராக நம்ம அந்த ஜோசியக்கார வச்சுருக்கிற கான்வெக்ஸ் கான்கேவ் லென்ஸை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆப்டிக்கல் லைட்னா 400 to 700 நானோமீட்டர் இருக்கிற ஆப்டிக்கல் லைட்னா ரெகுலர் கிளாஸ் லென்சஸ் வில் டூ த ஜாப். ஃபோக்கஸ் பண்ணுறதோ பீமை, இல்லை டீஃபோக்கஸ் பண்ணுறதோ, கன்வெர்ஜ் பண்ணுறதோ, டைவர்ஜ் பண்ணுறதையோ ஆப்டிக்கல் லென்சஸ் வில் டூ தட், கிளாஸ் லென்சஸ். பட் இங்கே எலக்ட்ரான் வேவை தே cannot do that because they are charged particle and electrons. எலக்ட்ரான்ஸ் கிளாஸ்க்கெலாம் சென்சிட்டிவ் இல்லை, அதனால சார்ஜ்டு பார்ட்டிகல், ரைட்? ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? We are using an electromagnetic force to control the electron beam. So that lens is called as an electromagnetic lens, which works based on Lorentz force. That we know that because physicist. Then electron வந்து இப்போ சாம்பிளோட இன்ட்ராக்ட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் ஸ்கேட்டர் ஆகுது. இந்த ஸ்கேட்டர் ஆகிற எலக்ட்ரான்ஸை டிடெக்ட் பண்ணணும், இமேஜ் எடுக்கிறதுக்கு. அதுக்கு டிடெக்ஷன் நம்ம எப்படி பண்ணணும்னா, ஒன்று ஃப்ளோரசன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவோம், இல்லை சிசிடி கேமரான்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, சார்ஜ் கப்புள்டு டிவைசஸ், மாஸ் கெப்பாசிட்டர் பேஸ்ட் டிவைசஸ். அந்த இதை யூஸ் பண்ணி டைரெக்டாகவே கம்ப்யூட்டரில் வந்து நம்ம இமேஜை வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம், டைரெக்டாகவே இமேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். எலக்ட்ரான் ஜென்ரேட்டர்ஸ் வந்து வி கால் இட் அஸ் அன் எலக்ட்ரான் சோர்சஸ். 2 டைப் ஆஃப் எலக்ட்ரான் சோர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இட் இஸ் கால்ட் அஸ் அ தெர்மியானிக் கன்ஸ். இது வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னா, தெர்மியானிக் எமிஷன் ஒரு ஃபிசிக்கல் ஃபினாமினா பேஸில் ஒர்க் ஆகுது. நமக்கு தெரியும் இல்லையா தெர்மியானிக் எமிஷன் என்னென்னா, ஒரு மெட்டல் லைட் ஒரு ஃபங்க்ஷன் உள்ள ஒரு மெட்டலை எடுத்து லைட்டாக ஹீட் பண்ணோம் அப்படின்னா, இல்லை ஒரு சின்ன வோல்டேஜ் அப்ளை பண்ணி ஹீட் பண்ணோம் அப்படின்னா, இதுலேருந்து எலக்ட்ரான்ஸ் வில் கம் அவுட். லோ ஒர்க் ஃபங்க்ஷன் மெட்டல்ஸ், மோஸ்ட்லி டங்ஸ்டன் வில் பி யூஸ்ட். இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, டங்ஸ்டன் சின்னதாக இருக்கும். இதை ஒரு சின்னதாக இதில் ஒரு வோல்டேஜ் அப்ளை பண்ணோன்னா, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான், இதுதான் ஃபிலமெண்ட்டு. இது வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம்.
இது வெனல்ட் கப்புன்னு பேர். இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு தேவையில்லை, பட் இருந்தாலும் சொல்கிறேன். இதில் ஒரு சின்ன வோல்டேஜ் கொடுத்து இதை ஹீட் பண்ணிங்க அப்படின்னா electrons will come out, that will be focused at some point. Then it will be used in the microscope. Okay. இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் இப்படி இருக்கும். அடுத்தது இது வந்து சிங்கிள் கிறிஸ்டல் ஆஃப் லாந்தனம் ஹெக்ஸபோரேட்ன்ற எலமெண்ட்டோட சிங்கிள் கிறிஸ்டல். இது சீரியம் ஹெக்ஸபோரேட். இந்த ரெண்டு வச்சு பண்ணுறது இந்த இருக்குது இதனுடைய ஃபிலமெண்ட். இது ஹீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும். ஓகே, இது ஒன் டைப் ஆஃப் எலக்ட்ரான் கன். அனதர் கன் இஸ் ஃபீல்ட் எமிஷன் கன். ஃபீல்ட் எமிஷன் கன்லேயே ரெண்டு டைப் இருக்குது, ஷார்ட் கீ அண்ட் கோல்டு ஃபீல்ட் எமிஷன் கன்னு. ஷார்ட் கீ கன் வந்து இட் ஒர்க்ஸ் அட் ஹை டெம்பரேச்சர். கோல்டு ஃபீல்ட் எமிஷன் கன்ன்றது ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒர்க் பண்ணும். இதை ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஃபிலமெண்ட் வந்து இட்ஸ் ஆல்சோ a tungsten, but this is a very sharp tip of tungsten and it is a single crystal tungsten. It's not a polycrystal like here. இங்கே வந்து டங்ஸ்டன் தான், பட் பாலிகிறிஸ்டல். இங்கே சிங்கிள் கிறிஸ்டல். ஷார்ப்பான டிப்பை இந்த மாதிரி கட்டி தொங்க விட்டுருக்குறோம். இதுக்கு ரெண்டு வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம். ஒன்று வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் வோல்டேஜ் இப்போ இருந்த V1. இது அப்ளை பண்ணால் இதுக்கு இடையில இருக்கிற இது வந்து இட்ஸ் அ கிரேட் எக்ஸாம்பிள் ஃபார் தி டனலிங் இன் குவாண்டம் மெக்கானிக்ஸ். குவாண்டம் மெக்கானிக்ஸ் டனலிங்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா, டனலிங் த்ரூ தி பேரியர்னு. பட் ஐம் நாட் எக்ஸ்பிளைனிங் தட் நவ். இஃப் யூ ஹேவ் அ கொஸ்டின் வில் ஆஸ்க் தட். இதுக்கெல்லாம் ஒரு பொட்டன்ஷியல் பேரியர் இருக்கும். இந்த பேரியரை when you apply an voltage, that barrier thickness will be reduced. When it is reduced enough, electrons will tunnel through. It will be accelerated by this voltage. இந்த ரெண்டாவது எலக்ட்ரோட வச்சு will accelerate, the electron comes out. Okay. Field emission gun has lot of applications, lot of advantages over the conventional guns, but very expensive one, costly இருக்கும் ஆக்சுவலாக, ரைட்டா? இதெல்லாம் கன்னோட ப்ராப்பர்ட்டி நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். ரொம்ப நமக்கு இதை ஒரி பண்ண வேண்டியதில்லை. இது பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் லேப் 6 ஷார்ட் கீ கோல்டு கன்னை கம்பேர் பண்ணியிருக்கோம். ஒரு சிலர் மட்டும் பார்க்கலாம். ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் என்ன டெம்பரேச்சர் ஆப்ரேட் பண்ண முடியும்னா, டங்ஸ்டன் வந்து 2700 டிகிரி கெல்வினில் தான் ஒர்க் பண்ணும். லேப் 6 1700 டிகிரி கெல்வினில். ஷார்ட் கீ 1700 கோல்டு வந்து 300 கெல்வினில் ஒர்க் பண்ணும், which means room temperature. அட்வான்டேஜ். இன்னொன்று பிரைட்னஸ்ன்றது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பெர் ஏரியா பெர் சாலிட் ஆங்கிள். ஆக்சுவலி எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் பெர் யூனிட் ஏரியாவில் ஜென்ரேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டங்ஸ்டன் 10 to the power 10, this is 10 to the power 11, this is 10 to the power 12, 10 to the power 13. So electron intensity is higher. So நீங்கள் டார்க்கில் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா நல்லா வராது இல்லையா? We need a big light, bright light to have a bright image. ஸோ இதான் இன்டென்சிட்டி, அதான் பிரைட்னஸ்னு அர்த்தம். ஆக்சுவலாக இது பிரைட்டாக இருந்தால் image can be done better. In the point energy spread, I don't say it now. Okay. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் லென்சஸ். now எலக்ட்ரான் லென்சஸ் பார்த்தீங்கன்னா, see actually I have a real image but I don't put that here. This is the electron lens in the machine. மெஷினில் இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக. இதில் பெருசாக மாட்டி அப்படியே காலமில் மாட்டிருப்பாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் ஐரன் கோர் தான். சாஃப்ட் அயன் இருக்கு இல்லையா, அந்த அயனில் காப்பர் ஒயரை சுற்றிருக்காங்க ஆக்சுவலி. யூ நோ தட், ரைட்? அண்ட் இந்த காப்பர் வயரில் when we supply a current, there is an electromagnetic field will be induced here, or electromagnetic. This will work like an electromagnet, correct? So electron will travel with a velocity v here, and here you have this b, and you have an electric field there. It's an electromagnetic field. Electric field is missed out here. So Lorentz force mu will try to control the electron by using a chiral path. You know that, right? The Lorentz force will apply on the moving charge in a chiral way. So when you increase the current of this lens, இங்கிருந்து வர்ற எலக்ட்ரானை it can just make it like converging here, or சின்னதாக வர்ற எலக்ட்ரானை it will diverge it like that. So electromagnetic lens works based on the principle of Lorentz force or cross electromagnetic field, and it either converges the electrons or diverges the electrons. So that's how electron lenses work. Okay. Detectors, actually there are நிறைய டிடெக்டர்ஸ் இருக்கு. நீங்கள் செம்மில் பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா செகண்டரி எலக்ட்ரான் டிடெக்டர்ஸ்னு தனியாக இருக்கும், பேக் ஸ்கேட்டர்ட் எலக்ட்ரான்ஸ்னு தனியாக இருக்கும். அது போக இடிஎஸ்னு ஒரு டெக்னிக் இருக்குது, அதுக்கு தனி ஒரு டிடெக்டர்ஸே இருக்குது ஆக்சுவலாக. இங்கே பார்த்தீங்கன்னா இதான் உள்ள ரியல் மைக்ரோஸ்கோப்பில் உள்ள ரியல் இமேஜ். இது வந்து போல் பீஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே இருந்தால் எலக்ட்ரான் இங்கே வரும், சாம்பிள் இஸ் சம்வேர் ஹியர். இங்கேருந்து ஸ்கேட்டர் ஆகிற எலக்ட்ரான்ஸை, செகண்டரி எலக்ட்ரான்ஸை பிடிக்கிற டிடெக்டர் பேர் இது. பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மெட்டல் மெஸ் இருக்கும், இதில் ஒரு பர்டிகுலர் வோல்டேஜ் அப்ளை பண்ணி
இந்த செகண்டரி எலக்ட்ரானோட எனர்ஜி 50 EV இருக்கும். அந்த 50 EV எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜியை மட்டும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி உள்ள ஒரு டிடெக்ட், இதை அட்ராக்ட் பண்ணி இது டிடெக்ட் பண்ணும். பேக் ஸ்கேட்டர்ட் எலக்ட்ரான்றது எப்படின்னா, இதில் ஒரு சின்ன ஸ்ட்ரிப்பு மாதிரி இருக்குது. இஃப் யூ லுக் அட் தட் வெரி கேர்ஃபுல்லி யூ கேன் see that small strip in the pole base. Electron comes and scatters back. Here is a more probability of the electrons which are back scattered to come actually. So இந்த ஏரியாவில் அதிக பேக் ஸ்கேட்டர்ட் எலக்ட்ரான் இருக்கிறதுனால இந்த இடத்துல டிடெக்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. Like that there are so many detectors. This is the EDS detector. So many detectors which captures the electrons. Okay. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானில் வந்து இப்போல்லாம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எஃப்இ செம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபீல்டு எமிஷன் செம்னு அர்த்தம். ஓகே, நான் சொன்னது ஒரே ரீசன் தான், வேறு எதுவுமே இல்லை. இந்த லேப் 6 யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இல்லை டங்ஸ்டன் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபீல்டு எமிஷன் கன் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா your normal SEM will be called as FESEM, which is field SEM. The source of electron gun is FEG. Okay, it can be FESEM or FETEM, whatever it is, which is based on the electron generator or electron gun that you use. Okay, that is very advantageous. I told you there. We forget about that. Now we'll go to this SEM actually, a little bit of SEM. When you look at the SEM, I'll tell you one by one. See, in the electron scattering in the SEM is quite different actually. Electron மேல இருந்து வருது. Sample can be any thick. எவ்வளோ திக்காகனாலும் இருக்கலாம். ஏன்னா நம்ம சர்ஃபஸில் இருந்து தான் வர எலக்ட்ரானை பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த 5 nanometer திக்னஸ்ல இருந்து செகண்டரி எலக்ட்ரான்ஸ் வரும். டீப்பாக போனீங்கன்னா இன்னொரு 400 nanometerல இருந்து பேக் ஸ்கேட்டர் எலக்ட்ரான் வரும். அதுக்கும் கீழே இந்த எலக்ட்ரான் போச்சு அப்படின்னா எக்ஸ்ரேஸ் வில் கம் அவுட். இது என்னென்ன சிக்னல் எங்கே வருதுன்ட்டு நம்ம பர்டிகுலராக யூஸ் பண்ணி அந்தந்த மைக்ரோஸ்கோப்பை we will do that. Okay, secondary electron it will give information only about the top surface. Backscatter electron give little bit about the bulk properties. X-rays will give information about the elements what are present in the materials. Okay, and this is the energy distribution of every electron which comes out. Second electron which is have energy about 50 EV. Backscatter electron is about 50 to this wide range. OJ electron has this range actually about 2000 EV. Okay, so based on what energy the electron comes in, we can differentiate the type of signal and use it for imaging. Okay, yeah, இது ஒரு simple SEM ஓட cross section equipment. இந்த டாப்ல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் கன் இருக்கும், which looks like this. When you go a little bit here, this is called as a condenser system. இங்க ஒரு எல்லாமே எலக்ட்ரோமேக்னெட்டிக் லென்ஸ் தான், நேம்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஆக்சுவலி. இங்கே எலக்ட்ரோமேக்னெட்டிக் லென்ஸ் வந்து இந்த எலக்ட்ரான் பீமை வந்து ப்ரிப்பேர் பண்ணும் ரெடியாக இல்லை இது கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. இந்த எஸ்எம்ல இந்த போர்ஷனில் வந்து ஸ்கேனிங் காயில்ஸ் இருக்கும். அந்த ஸ்கேனிங் காயில்ஸில் நம்ம ஆல்டர்னேட்டிங் ஃபீல்டு அப்ளை பண்ணி ஸ்ட்ரைட்டாக இருக்கிற எலக்ட்ரான் பீமை ஸ்கேன் பண்ண வைப்போம். இங்கே எங்கே வேணுமோ நம்ம ஸ்கேன் பண்ணலாம், எக்ஸ் ஸ்கேன் பண்ணிக்கலாம், ஒய் ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஸ்கேனிங் காயில் இருக்கும், கீழே அப்ஜெக்டிவ் லென்ஸ் இருக்கும், உள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெசிமென் இருக்கும். இது ஓப்பன் பண்ணணும் ஆக்சுவலி, இதுதான் சேம்பர் ஆக்சுவலி. இது உள்ளே வந்து நம்ம ஸ்பெசிமென் we have to keep in. And various types of detector, secondary detector, backscatter detector, TV scanner, everything. And this is a scanning coil. This is a very simple structure of the SEM instrument. Okay. This resolution வேணா பார்க்குறேன், I will talk about that later. இந்த SEM நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா, first thing we can do imaging. Surface topography, which means you can image the surface very clearly. Chemical composition study பண்ணலாம் by using two techniques which is called as energy dispersive spectroscopy or wavelength dispersive spectroscopy. Crystallographic studies பண்ணலாம். EBST ஒரு டிடெக்டர் இருக்கு, அந்த டிடெக்டர் யூஸ் பண்ணி என்ன கிறிஸ்டலோகிராஃபிக் ஓரியன்டேஷன் படிக்கலாம். அப்புறம் இந்த இது வந்து ரொம்ப ஹைடெக். Now I am not saying that. Okay, some images we will see from the as an example. Okay, see, we have produced the image with the secondary electrons. This is not required, I think. Yeah, I will just show you the secondary electron images. See, these are just an example images. You don't need to worry about the material actually. You see, this is yttrium, barium, copper oxide on strontium titanate. Strontium titanate is substrate. அது மேலே வந்து ஒரு சூப்பர் கண்டக்டிங் மெட்டீரியலை நம்ம கோட் பண்ணியிருக்கோம். அந்த கிரெயின் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. You see, this gives you a surface morphology of the
samples, actually your surface. Look at that. இதெல்லாம் ஒரு crystallographic orientation உள்ள region actually, but this and all you can see it through the image. Okay, because I should stop at 3 o'clock. I'll go a little bit quicker. I'll stop here. இது பார்த்தீங்கன்னா aluminum oxide particle. Aluminum oxide particles, they are not nanoparticles, but நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கு பாருங்க. See, these are all small particles. When you look at that carefully, this looks like, ஏதாவது ஒரு பார்ட்டிகிள் பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட்டிகிள் வரைஞ்ச பார்ட்டிகிள் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இடத்துல ஒரு கட்டுமா இருக்கும். This calls a necking phenomenon. With this particle which looks like a neck, look at this. இங்கே ஒரு நெக் மாதிரி இருக்கும். இந்த necking is very important in aluminum oxide. அதனுடைய crystal structureனால necking will be taking place. So that microstructure can be seen. இது இன்னொரு இமேஜ் டிஃப்ரெண்ட் இதில் பார்த்துருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா பயோடெம்ப்ளேட் சிந்தசிஸ் ஆஃப் SnO2ன்னு எங்கள் லேபில் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணது. திஸ் இஸ் த நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் போலன் கிரைன். போலன் கிரைன் நமக்கு தெரியும் இல்லையா, ஃப்ளவரில் உள்ள ஒரு கிரைன் ஆக்சுவலி போலன் கிரைன். தட் வாஸ் இமேஜ்ட். தட் லுக்ஸ் லைக் திஸ். See beautifully, the surface is seen. See, just this is 20 micron thickness, I mean scale. By using this as a template, we have made the tin oxide motif structure, which can be used for many applications. So we have used it. Okay. And this is tin oxide nano rods, which looks like rods here, and 2 different magnifications. We have seen that. And this is a graphene nanosheets. We have checked it. See, you can look at this. These are all the edges of the nanosheets, which looks like the flag waves. Okay. It's a graphene sheets. This is a ceramic, which is called as yttrium zirconate ceramic that we have made. They were different temperature treated materials. When you look at that carefully, only this area looks like a bigger. This is nothing but the grains, and what you see between is the grain boundaries. The particle is growing as a function of temperature, and that can be seen here. They looks like a bigger one because they are bigger particles. Okay, and these are all nano rods. We're able to see the rod kind of structure here, and these are all elemental analysis. You know what is it says vanadium is there and oxygen is there. Yeah, this we don't need to talk about that. And imaging with the BSc, it's a backscattered electron. பார்த்தீங்க அப்படின்னா ஒரே சின்ன இதோட சொல்லி இந்த செஷன் முடிச்சிடறேன்னா, திஸ் இஸ் அ சேம் சாம்பிள். ஆக்சுவலி ஒரே சாம்பிள் சர்ஃபேஸ் தான், ஒரே பீம் வச்சு தான் மெஷர் பண்ணுறோம். ஆனால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்குது, இந்த இடம் பிரைட்டாக இருக்குது. இது ஏன்னா இது இமேஜ் பண்ணுற மோட் பேர் பேக் ஸ்கேட்டர்ட் எலக்ட்ரான் இமேஜ். இது நம்ம மிச்சம் எல்லாம் நம்ம பார்த்து இது வரைக்கும் செகண்ட் எலக்ட்ரான் யூஸ் பண்ணது. ஸோ ஜஸ்ட் இட் ஷோஸ் தி சர்ஃபேஸ், டசன்ட் ஹவ் எனி அதர் மீனிங். பட் வென் யூ லுக் அட் திஸ், இந்த பேக் ஸ்கேட்டர்ட் எலக்ட்ரான் இமேஜ் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, எலக்ட்ரான் மேலேருந்து வருது, இங்கேருந்து பட்டு பேக் ஸ்கேட்டர் ஆகி அதே எலக்ட்ரான் ரிட்டர்ன் வருது. இதை நம்ம கேட்ச் பண்ணுறோம். ஓகே, ஸோ நிறைய எலக்ட்ரான் ரிட்டர்ன் வந்துச்சுன்னா பிரைட்டாக இருக்கும். If you have a less electrons coming out, it will look dark actually, because நிறைய எலக்ட்ரான் வந்தால் தான் ஏரியா பிரைட்டாக இருக்கும். அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா அலுமினியம் இஸ் a low atomic number metal that cannot scatter much. ஸோ அலுமினியம் ஏரியாவிலேருந்து பீம் படும்போது less number of electrons தான் come out as a back scattered electrons. ஸோ இந்த ஏரியா ரிலேட்டிவ்லி டார்க்காக இருக்குது. சேம் ஏரியாவில் காப்பர் இருக்குது. காப்பர் இஸ் a heavy metal compared to aluminum. ஸோ இங்கே நிறைய ஸ்கேட்டரிங் நடக்குது, பேக் ஸ்கேட்டரிங். ஸோ இந்த இடத்த கம்பேர் பண்ணோன்னா சேம் டைமில் இங்கே ஒரு 10 எலக்ட்ரான்ஸ் வருதுன்னா இங்கே மேபி 100 எலக்ட்ரான்ஸ் கம் அவுட். தட்ஸ் வை திஸ் ஏரியா லுக்ஸ் டார்க்கர் கம்பேர்ட் டு திஸ், அண்ட் திஸ் ஏரியா லுக்ஸ் பிரைட்டர் கம்பேர்ட் டு தி அதர் ஒன். சி, இந்த இமேஜில் we don't just see the surface, but we have what type of elements present in that. That is an advantage. These are the 2 very classic examples from one of our colleagues, which was done by him. See, இங்கே பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ஒரு பால்ஸ் மாதிரி இருக்குது, கிரைன்ஸ். ஒன்று டார்க்காக இருக்குது, இன்னொன்று பிரைட்டாக இருக்குது. இது என்ன மெட்டீரியல்னால ஆனதுன்னா, ஒன்று ஜிர்கோனியா which is heavy, and alumina which is less light actually. So light particle வந்து இது லைட்டாக தான் ஸ்கேட்டர் பண்ணும். ஸோ நிறைய எலக்ட்ரான்ஸ் கிடையாது, அந்த இடம் இட் லுக்ஸ் டார்க் ஆக்சுவலி. சிர்கோனியா பார்த்தீங்கன்னா ஹெவி மெட்டல், ஸோ இட் ஸ்கேட்டர்ஸ் லாட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஸோ இட் லுக்ஸ் பிரைட்.
See, ஒரே ஃப்ரேமில் you are able to see or differentiate materials of different atomic numbers. This is a very fantastic image, I appreciate, okay? This I skip, I don't say it now. I stop here. In the next session, we'll continue with the TEM.